கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறவனாக இருக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பாராக. நாம் வாசித்ததான சங்கீதத்திலே 147 சங்கீதம் 1 வசனம் 2 வசனத்தை வாசிங்கள். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். கர்த்தரை துதிக்குங்கள், நம் தேவனை கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதிப்பதே இனிதும் ஏற்றதுமாக இருக்கிறதாக. எஸ், praise is appropriate and fitting to our God. நம்முடைய தேவனுக்கு துதிப்பது அது மேன்மையான காரியமாக இருக்கிறதாக. எதற்காக என்று பார்க்கும்போது, கீழே வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறவராக இருக்கார். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறவராக இருக்கிறார், துரத்தப்பட்டதான தன்னுடைய ஜனங்களை கூட்டி சேர்க்கிறவராக இருக்கிறார். இந்த தேவன் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயத்தை கட்டுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய ஆண்டவர், நம்மளுடைய கர்த்தர், அவர் பெரியவராய் இருந்தாலும், அவர் மகா உன்னதமான தேவனாய் இருந்தாலும், அவர் நம் கஷ்டத்தின் மத்தியிலே போகும்போது, நாம் உபத்திரவத்தின் மத்தியிலே போகும்போது, அவர் நம்முடைய வலது பக்கத்திலே வந்து பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்வேன் என்று தேவன் சொல்லுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியிலே நாம் போகும்போது, எத்தனையோ போராட்டங்கள் மத்தியிலே போகும்போது, நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் தாமே, அவர் ஒருத்தர் தாமே, only he can come into a situation, நம்முடைய சூழ்நிலைகளிலே அவர் தலையிட்டு நம்முடைய காரியங்களை அவர் தன்மேல் போட்டுக்கொண்டு நம்மை பார்த்து சொல்வார், நீ என்னவனாத, பயப்படாத, நான் உன்னுடைய இருதயத்தை நான் என்ன பண்ணுவேன், குணமாக்குகிறவனாக இருப்பேன், மனசில் இருக்கிறதான ஆழமான காயங்களை நான் கட்டுகிறவனாக இருப்பேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு நம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஜனங்களே, கர்த்தரை நீங்கள் தேடுகிறவர்களாக இருங்கள், உங்களுடைய இருதயத்தை அவருடைய சமூகத்திலே தண்ணீரை போல ஊற்றுகிறவராக இருங்கள், ஏனென்றால் அவர் ஒருத்தரே நம்மளுக்கு சகாயமாக இருக்கு. Trust in the Lord, O my people. Pour out your hearts before him, for he alone is our refuge. அவர் ஒருத்தரே நம்மளுக்கு ரட்சிப்பும், அவர் ஒருத்தரே நம்மளுக்கு கேடயமாக இருக்கிறவராக. வாசிப்போம், இன்றைக்கு தியானத்துக்காக நாம் வாசிப்போம் தானியேலின் புஸ்தகம் 10 அதிகாரம் 18 வசனம் 19 வசனத்தை வாசிப்போம். தானியேலின் புஸ்தகம் 18 அதிகாரம் 10 அதிகாரம் 18 வசனம் 19 வசனம். அப்பொழுது மனுஷ ரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி, பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடங்கொள் என்றான். இப்படி அவன் என்னோட பேசுகையில் நான் திடங்கொண்டு அவனை நோக்கி, என் ஆண்டவன் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே என்றேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இந்த 2 வசனங்களை நாம் தியானிக்கிறவர்களாக இருப்போம். பாருங்க, வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 10 அதிகாரம் 18 வசனத்துல வாசிக்கும் போது, அப்பொழுது மனுஷ ரூபமான ஒருவர் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி, அந்த மனுஷ ரூபமானவர் என்னை பார்த்து சொன்னதான காரியம் என்னது, பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாகுவதாக, திடன்கொள் இப்படி என்றார். இப்படி அவர் என்னோட பேசுகையில் நான் திடன் கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் பேசுவாராக, என்னை நீர் என்ன பண்ணினீர், என்னை திடப்படுத்தினீர். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சூழ்நிலை நம்மளுக்கு தெரிந்ததான சூழ்நிலை. தானியேல் தேவனுடைய சமூகத்திலே சில காரியங்களுக்காக வெகு நாட்களாக ஜெபித்து கொண்டு அவர்களாக இருந்தார். ஒரு தூர தேசத்திலே அடிமையாக விற்கப்பட்டதான தானியேல் சில காரியங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கிறவராக, உபவாசித்து அநேக நாட்கள் ஜெபிக்கிறவராக இருந்தும் அவருக்கு அநேக நாட்களானாலும் பதில் கிடைக்கவில்லை. பதில் கிடைக்காம சோர்ந்து போய் தளர்ந்திருக்கிறதான இந்த தானியேலை நோக்கி வசனம் பாருங்களேன், அவன் சொல்லி, இது ஒரு தூதன் இல்லை, தேவனே
மனுஷனாக அவருக்கு முன்பதாக வெளிப்பட்டு, the Lord Almighty himself came in front of him as a son of man. ஒரு மனுஷ ரூபமாக அந்த தானியேலுக்கு முன்பதாக வந்து தானியேலை பலப்படுத்தி சொல்லுகிறான காரியம் என்னது? தானியேலே, பிரியமான புருஷனே, நீ என்ன பண்ணாத, பயப்படாதே. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறதான காரியம் என்னது? என்னுடைய பிரியமான பிள்ளையே, என்னுடைய பிரியமான சகோதரனே, என்னுடைய பிரியமான சகோதரியே, என்னால் தெரிந்து கொண்டப்பட்டதான பிள்ளையே, நீ என்ன பண்ணாத, பயப்படாத. நான் உனக்கு வேண்டியதான காரியத்தை செய்கிறவனாக இருப்பேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்களேன், வசனத்தை பார்க்கும்போது இப்படி போட்டிருக்கு பாருங்க. 19ஆம் வசனத்தில், பிரியமான புருஷனே, நீ என்ன பண்ணாத, பயப்படாத. கன்னடாவில் போட்டிருக்கு, அதி பிரியனே, நீ ಏನು ಮಾಡಬೇಡ, ಹೆದರಬೇಡ, பயப்படಬೇಡ, நான் உனக்கு என்ன பண்ணுகிறேன், சமாதானத்தை கொடுக்கிறவனாக இருக்கிறேன். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை எபிரேய பாஷையில் பார்க்கும்போது இந்த வார்த்தைக்கு இன்னும் மிகுந்த அர்த்தமான காரியமாக இருக்குது. ஏன்னா விஷயம் முக்கியமாக சொன்னும்போது, பிரியமானவர்களே, பிரியமான சகோதரனே, பிரியமானதனோடனே நம்ம அநேக நேரம் ஸ்பெஷலாக நம்ம கிறிஸ்தவ சர்க்கிளில் இதை சுலபமாக என்ன பண்ணுவோம், எல்லாருக்கும் யூஸ் பண்ணுறதாக இருப்போம். ஊழியக்காரங்க பேசும்போதும் என்ன சொல்லுவாங்க, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, பிரியமான சகோதரனே, பிரியமான சகோதரி. ஆனால் வசனத்தை பார்க்கும்போது அந்த எபிரேய வார்த்தைக்கு போட்டிருக்கிறது பாரு, எபிரேய பாஷையில் பார்க்கும்போது ஈஷ் ஹமோதோத் அப்படின்னா என்னது? யூ ஆர் சம்வன் ஹூஸ் வேல்யூட் பை காட். ஒரு கனம் உள்ளதான மனுஷனே, நீ என்ன பண்ணாத, பயப்படாது. நம்ம வீட்டில் அநேக காரியத்தை நம்ம வச்சிருப்போம், இஷ்டமான காரியம் அநேக வச்சிருப்போம். அந்த லைனில் தான் சொல்றது பிரியமான மனுஷனே. சில காரியத்தை நம்ம ரொம்ப பத்திரமாக வச்சிருப்போம். நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான காரியத்தை, பீரோல் ஆகட்டும், டாக்குமெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாம் வந்துட்டு யாரும் தொடாதபடி என்ன பண்ணியிருப்போம், பத்திரமாக வச்சிருப்போம். இதற்காக இதுக்கு ஒரு தீங்கு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அப்படி தானே வீட்டில் எத்தனையோ பேப்பருங்க இருக்கும். வீட்டில் போன இப்போ நம்ம நியூஸ் பேப்பர் வந்தால் எல்லா நியூஸ் பேப்பரும் அங்கே கிடக்கிறதா இருக்கும். இப்போ சின்ன பிள்ளைங்க வீட்டில் இருந்தால் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, பேப்பர்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கிழிச்சு அப்படி டிராயிங் பண்ணியோ என்னதோ எழுதியோ என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யாராவது உங்கள் வீட்டுக்கு நான் வரும்போது யாராவது உங்கள் வீட்டு பத்திரத்தை அப்படி வச்சுருப்பீங்களா? வீட்டு பத்திரத்தை நியூஸ் பேப்பர் போடுற மாதிரி ஒரு சைடில் போட்டு வச்சுருப்பீங்களா? யாராவது அப்படி நீங்கள் பார்க்குறது பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. அப்படி ஒன்றுத்தையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், வைக்க மாட்டோம். அப்படி தானே வீட்டில் இருக்கிறதான நீங்கள் வச்சுருக்கிறதான நகை, நெக்லஸ் எல்லாம் வந்து என்ன சும்மா போட்டு வச்சுருப்பீங்களா? பிள்ளைங்க ஆடுறதான டெடி பேர் கூட, காருங்க கூட இப்படி போட்டு வச்சுருப்பீங்களா? இல்லை. நம்ம அம்பானியோடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அதுக்கு என்ன பண்ணியிருப்போம், முக்கியமாக வச்சிருப்போம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இந்த தானியேலை பார்த்து சொல்லுகிறதான வார்த்தை என்னது? என்னால் கனப்படுத்தப்பட்டதான மனுஷனே, என்னால் மதிப்புக்குரியதான மனுஷனே, ஓ மேன் ஹூ ஹைலி வேல்யூட் பை மீ, என்னால் கனப்படுத்ததான மனுஷனே, நீ என்ன பண்ணாத, பயப்படாத, நீ திடன் கொள்ளுகிறவனாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய நாளிலே நாம் எந்த விதமான தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்று நாம் கொஞ்சம் நம்ம ஞாபகப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். நாம் ஏதோ ஒரு தூரமான ஏதோ ஒரு மலையில் இருந்துட்டு ஏதோ ஒரு பெரிய ஆளாக இருந்துட்டு, நீ எல்லாம் என்னுடைய அடிமை, நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கணும், நான் உனக்கு மதிக்க மாட்டேன், எனக்கு இஷ்டம் இருந்தால் உன்னை ஆசீர்வதிப்பேன், இல்லைன்னா உன்னை தள்ளிடுவேன். உலகத்தார்கள் ஒருவேளை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அப்படி ஆராதிக்கிறதாக இருக்கலாம். உலகத்தார்கள் இந்த தேவனை அவர்களுடைய கடவுள்களை, அவர்களுடைய தேவர்களை பிரியப்படுத்துறதுக்காக தங்களை அவமானமாக்கி தங்களை என்னென்னமோ காரியத்தை பண்ணிவிட்டு, அப்பவாது தேவனோட தோஷம் என்னை விட்டு போகுமா, சாமி என் மேலே இப்போவாது கருணையாக இருக்குமா, இப்போவாது அவர் என் மேலே, ஐயோ பாவம் என் பக்தன் இவ்வளோ கஷ்டப்படுறான், என் பக்தன் இந்த காரியெல்லாம் எனக்காக பண்ணுறான்னு, அப்படியாவது என் மேலே இந்த கடவுளுக்கு எனக்கு கரிசனை வருமானு உலகத்தார் ஒரு வேளை சொல்லலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் தன்னுடைய இரத்தத்தினாலே நம்மளை மீட்டதான தேவன், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நம்மளுக்காக கொடுத்ததான தேவன், நாம் எந்த கஷ்டத்தில் இருக்கும் போதும் எந்த சூழ்நிலையில் இருக்கும் போதும் அவர்களுடைய சமூகத்திலே, கர்த்தருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு அப்பா பிதாவை என்று கூப்பிடும் போது, இதோ நான் வருகிறேன் என்று நம்முடைய தேவன் என்ன பண்ணுவார், சொல்லுகிறவராக இருப்பார். வசனம் எப்படி சொல்லுகிறது, உன்னுடைய வாயில் அந்த சப்தம் வர்றதுக்கு முன்பதாகவே, பிஃபோர் யூ லே டவுன் யுவர் ரிக்வெஸ்ட், நான் உன் பக்கத்திலே வந்து என்ன உனக்கு செய்ய வேண்டும் என்று வருகிறவராக இருப்பேன்.
ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு பிடித்ததான வசனம் யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, 430 வருஷமாக எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருக்கிறார். சொந்த அவங்கள கேட்கறதுக்கு யாருமே இல்லை. அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தா நல்லது, சம்பளம் இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு செய்கிறதாக இருக்கணும். There was no one to stand for them. அவர்களுக்காக நிற்கிறதுக்கு யாருமே இல்லை. சொல்ல போனா ராஜா சொல்றாங்க, இவங்க பெருகக்கூடாது, என்ன பண்ணிடணும், இவங்களை அழிக்கிறதாக இருக்கணும். எப்படி நம்ம வீட்டில் எறும்புக ஜாஸ்தியான, காக்ரோச் ஜாஸ்தியான உடனே வீட்டில் இருக்கிறதான வீட்டம்மா சொல்லுவாங்க, புருஷனை பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் வெளியேருந்து வரும்போது மெடிக்கல் இதுலேருந்து என்ன பண்ணுங்க, ஒரு இந்த ஹிட்டோ மார்டின் ஸ்ப்ரே என்ன பண்ணுங்க வாங்கிட்டு வாங்க, வீட்டில் ஒரே எறும்பு தொல்லையாக இருக்குது, அது எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுது, ஓடுகிறதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு பார்க்கும்போது இந்த மாதிரி தான் என்ன பண்ணா பார்த்ததாக. இவங்களை அழிச்சா என்னது, எங்களுக்கு வேலை செய்கிற அளவு எங்களுக்கு ஆழ்க்க போதும், எங்களுக்கு ஸ்திரீயர்கள் பிள்ளைங்களை பெத்து போடுறதான மிஷின் மாதிரி இருந்தால் போதும், புருஷர்கள் எங்களுக்கு வேண்டாம், இவங்க எல்லாம் சேர்ந்து பலமாய் எங்களை தோற்கடிச்சிருவாங்க, எங்கள் எகிப்துடைய நன்மையெல்லாம் போயிருன்னு வேலை செய்கிறதுக்கு கூலி ஆட்களாக என்ன பண்ணார்கள் எகிப்து ஜனங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தாங்க. அது தெரியும், உங்களுக்கு விஷயம் எல்லாம் தெரியும். தேவன் இந்த ஜனங்கள் அந்த மீட்டு கொண்டு இந்த அடிமைகளை, யாருக்குமே பிரயோஜனம் இல்லாததான இந்த ஜனங்களை கூட்டு வந்து கர்த்தருடைய பர்வதத்தின் நேராக கொண்டு வந்து, தேவனுடைய சீனாய் பர்வதத்துக்கு நேராக கொண்டு வந்து இந்த அடிமைகளோட உடன்படிக்கை பண்ணி, இந்த அடிமைகளோட உடன்படிக்கை பண்ணி வாசிக்கும் போது யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்களேன், வாசிங்க. 19:5, எக்ஸடஸ் 19:5. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்வீர்கள், ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, வசனத்தை கிளீனா கவனிங்க. வசனம் என்ன சொல்லுது, இப்பொழுது அடிமைகளே, ஒதுக்கப்பட்டவர்களே, தள்ளப்பட்டவர்களே, இப்பொழுது என் பர்வதத்துக்கு நேராக நீங்க வந்திருக்கிறீங்க, என்னோடு நீங்க இப்போ உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்க, நீங்க நான் சொல்லுற பிரகாரமாக நீங்க கேட்டீங்கன்னா உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் உண்டு. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நினைக்கும் போது, நான் ஒரு இடத்துல வந்து ஓல்ட் டெஸ்டமென்ட் பழைய ஏற்பாடை நான் வந்து சொல்லிக் கொடுக்குறதாகிறேன். அப்போ வந்து நான் அடிக்கடி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறதான காரியம் என்னென்னா, நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க இஸ்ரவேல் தேசம் அந்த காலத்தில் பயங்கரம் பலமான தேசம், யாருமே இஸ்ரேல் தேசத்தை தொட முடியாது அப்படின்னு நீங்கள் நிறைய நேரம் நினைக்கிறதாக இருக்கிறீங்க. ஏன் நம்மளும் அநேக நேரம் என்ன பண்ணுறோம், அப்படி தான் நினைக்கிறதாங்க. அப்போ தான் என்ன பண்ணுவோம், எல்லார் கையிலையும் இந்த மேப்பை கொடுத்துட்டு பாருங்கள், இவ்வளோ குட்டியாக இருந்துச்சு இஸ்ரவேல் தேசம் இருந்ததாக இருந்தது. அதுவும் இசைக்கிய காலம், இந்த யோசியா காலத்துலாம் வரும்போது அவங்களுக்கு ஒரு நகரம்னு சொல்லணும்னா எருசலேமு, லாக்கீஷு, பக்கத்து இன்னும் ஒரு சின்ன ஊர், இவ்வளோ 3 ஊரை வச்சுட்டு இவங்க இருந்தாங்க. அசிரியை நினச்சா உஃப்னு ஊதுனா என்ன, இவங்க இஸ்ரவேல் தேசம் போயிடும். எகிப்து தேசம் வல்லரசு, எகிப்து தேசத்தில் எகிப்து தேசத்தில் இவங்க நல்லா இருந்தால் தான் இவங்களுக்கு வேண்டியதான கோதுமை என்ன பண்ணும் எகிப்து தேசத்துலேருந்து வர்றதாக. இவ்வளோ சின்னதான தேசத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ என் பார்வையில் என்னவா இருக்கிறாய், அருமையாக இருக்கிறாய், நான் உன்னோட இருக்கிறதாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளை, இந்த சூழ்நிலையும் பாருங்களேன், எகிப்து தேசம் வல்லரசு தேசமாக இருக்கு, மேலே வேற தேசங்கள் ஞானத்தில் வல்லதாக இருக்கு, பலத்தில் வல்லதாக இருக்கு. ஆனால் இந்த அடிமைகளை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீ என்னோடு பண்ணினதான உடன்படிக்கையில் நீ உண்மையாக இருந்தா, நான் பண்ணினதான வாக்கை நீ உறுதியாக பிடித்து கொண்டால், உலகத்தில் எத்தனை ஜனங்கள் இருந்தாலும் நீ எனக்கு சிரேஷ்ட சம்பத்தாக இருப்பாய். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. நம்மளால நான் பெரிய ஆளுன்னு சொல்றதுக்கு முடியாது. அப்படி யாராவது இருக்கிறீங்களா? இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையை பார்த்து சொல்லும் போது சொன்னார், சபையை உங்களுடைய பின்னலையை பாருங்க, அநேகர் ஞானவான்கள் அநேகர் இல்லை, அநேகர் தாழ்ந்து படைத்தவர்கள் அநேகர் இல்லை. many of you were not from noble birth, அநேக பெரிய குடும்பத்திலிருந்து நான் பிறந்தேன் சொல்றதுக்கும் அநேகர் இல்லை. ஆனால் தேவன் இந்த மாதிரி ஜனங்களை எடுத்துக்கொண்டு அவர் உயர்த்துகிறார். எதற்காக? ஒருவரும் அவருக்கு முன்பதாக மேன்மை பாராட்ட முடியாது. no one shall boast before him. ஏனென்றால் இந்த தேவன் ஒதுக்கப்பட்டதான ஜனங்களை எடுத்துக்கொண்டு ஞானிகளை என்ன பண்ணுகிறார், பைத்தியமாக மாற்றுகிறவராக, உள்ளவர்களை அவர் அவமாக்குறவராக இருக்கிறார். இல்லாதவர்களை கொண்டு உள்ளவர்களை அவர் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். வசனத்துக்கு நேராக நாம் வருகிறதாக இருப்போம்.
வசனத்தில் பாருங்க, தானியேலை பார்த்து வசனம் இப்படி சொல்லுகிறது, கனப்படுத்தப்பட்டதான மனுஷனே நீ தைரியம் கொள்ளுகிறவனாக. எந்த சூழ்நிலையில் தானியேல் இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியும். சொந்த தேசத்துல இருந்து, நம்ம பாஷையில் சொல்ல போனா கிட்னாப் பண்ணப்பட்டு, இவனை வந்துட்டு ஒரு வஸ்துவை தூக்கிட்டு போற மாதிரி கொண்டு போய், சின்ன வயசுல வளர்ந்ததானே, அப்பா அம்மா எங்க போனாங்கன்னு தெரியாது, வேற தூர தேசத்துல, எத்தனையோ 1000 கிலோமீட்டருக்கு தூரம் இருக்கிற பாபிலோன் தேசத்துல ராஜாவுடைய வீட்டுல ஒரு பெட்ஸை வளர்த்துற மாதிரி, வீட்டில் வளர்த்துறதான அனிமேலை போல சாப்பாடு கிடைக்கும். ராஜாக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சேவை செய்யணும். வேற ஒன்றும் லீசர் டைமோ, வேற உங்களுக்காக உங்களுக்கு ஃப்ரீ டைமு இல்லை. குடும்பத்தோட சேரணும்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரும் இல்லை, சொந்தக்காரங்க யாரும் இல்லை. தேசத்தை விட்டு பிடிக்கப்பட்டு கொண்டு வந்ததான் தானியேலுக்கு தெரிந்ததான அநேக ஜனங்கள் பட்டயத்துக்கு இறையானவர்களாக, எல்லாரும் கொல்லப்பட்டவர்களாக, அநேக இடத்துல அடிமையாக விற்கப்பட்டதாக இருந்தாங்க. பாபிலோன் ராஜா சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் தானியேலுக்கு வேலை இருக்கும். பாபிலோன் ராஜா நேபுகாத்நேசர் ஆகட்டும், பெல்சாத்சார் ஆகட்டும், இல்லை அந்த பெர்சிய ராஜாவாகிய இருக்க தரியு ராஜா ஆகட்டும், ஏதோ இவனுக்கு தெரியும் எனக்கு வேண்டாம், இவனோட வேற ஒரு ஆள் வந்தோடனே தானியேலை தூக்கி போட்டா தானியேலுக்கு வேற கதி இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மனுஷனை பார்த்து தான் தேவன் சொல்லுகிறார், என்னால் கனப்படுத்தப்பட்டதான மனுஷனே நீ என்ன பண்ணாதே, பயப்படாத. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் பார்த்து விட்டு நாம் முன்பதாக போறதாக தாவீது பாருங்க, தேவனை நோக்கி சொல்லும் போது, ஆண்டவரே நீர் என்னை பார்க்கும் போது மகா மேன்மையுள்ள சந்ததி அவனாக பார்க்கிறவராக. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்க. First Chronicles 17:17. தேவனே இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சம், இது மாத்திரம் வாசித்துருங்க, மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுடைய வாழ்க்கையிலும் பார்க்கும்போது இதையே தான் நாம் பார்க்கிறதாக. தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என்னை பார்க்கும்போது மகா மேன்மையுள்ள சந்ததியின் மனுஷனாக பார்க்கிறதாக. யார் இந்த தாவீது? சொந்த குடும்பத்தால ஒதுக்கப்பட்டவனாக இருந்தவன், சொந்த சகோதரரால, சொந்த தகப்பனால ஒதுக்கப்பட்டவனாக இருந்தான். ஆனால் தாவீதை தேவன் பார்க்கும்போது மகா மேன்மை உள்ளதான சந்ததியின் மனுஷனாக பார்க்கிறவராக இருந்தார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேற எந்த தேவன் இப்படி பண்ண முடியும்? இல்லாவிட்டால் வேற எந்த மனுஷன் இப்படி பண்ண முடியும்? ஒரு ஆடு மேய்க்கிறதான ஒரு மனுஷனை, குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டதான மனுஷனை பார்க்கும்போது எல்லாரை விட வயசு கம்மி உள்ளதான மனுஷனை முன்னாடி கனப்படுத்தி, ராஜ்யத்துக்கு முன்பதாக உயர்த்தி, பெரிய பெரிய அறக்கரை அழிக்கிற வளமாக இந்த ஒரு சின்ன பையனை பலப்படுத்தி, இந்த மனுஷனை பலப்படுத்தி தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை பார்க்கும்போது உலகத்தின் வண்ணமாக நான் உன்னை என்ன இல்லை பார்க்கவில்லை. ஐ டோன்ட் லுக் அட் யூ ஆஸ் த வேர்ல்ட் லுக்ஸ். மனுஷன் வெளியரங்கமாக பார்க்கிற வண்ணமாக நான் உன்னை பார்க்கவில்லை. நான் உன்னை பார்க்கும்போது தாவீதே, அன்றைக்கு சாமுவேல் உன் வீட்டிலே வந்து உன்னுடைய சகோதரர்களை அபிஷேகம் பண்ணணும்னு அந்த தைல கொப்பி எடுத்து ஊத்தும் போது, அவர்கள் ஒருவேளை சாமுவேல் கண்ணுக்கு பார்க்கும்போது இவன் கனமுள்ள மனுஷன், இவன் மிலிட்டரியில இருக்கிறான், இவனுக்கு வயசு இருக்கு, இவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு என்று ஒருவேளை அவர்களுக்கு ஒருவேளை பார்த்துருக்கலாம். ஆனால் நான் உன்னை பார்க்கும்போது நான் உன்னை மகா மேன்மை உள்ள மனுஷனாக பார்த்தேன். எப்பொழுது நீ ஒன்றுக்குமே உதவாத இருக்கும்போது, யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத இருக்கும்போது, ஐ saw you as an honorable man. நான் உன்னை பார்க்கும்போது ஒரு கன உள்ள மனுஷனாக பார்த்தேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், மீண்டுமாக நான் சொல்லுகிறேன், பிசாசானவன் நம்மளை கீழ்மட்டமாக பார்க்கும்படியாக செய்வான். சாத்தான் நம்மளை நல்லா இருக்கிற மனுஷனை தன்னையே அவமானப்படுத்தும்படியாக, தன்னையே என்ன சொல்லுது, டிமோட் பண்ணும்படியாக பிசாசானவன் செய்கிறதாக இருப்பான். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் நம்மளை பார்க்கும்போது, இப்போ இல்லை, இப்பொழுது நீங்கள் ஒரு நல்ல வேலை வச்சுட்ட பிறகு, இப்பொழுது நல்ல ஒரு வீடு வச்சுட்டு குடும்பத்தில் செட்டில் ஆகிட்ட பிறகு, இப்போது தேவன் உங்களை வந்துட்டு, ஆமாம் இப்போ ஆண்டவர் என்னை பார்க்கும்போது கன உள்ள மனுஷனாக தேவன் என்னை பார்க்கிறார் என்று அப்படி அல்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நீங்கள் ஒன்றும் இல்லாத போது இருக்கும்போதே, நீங்கள் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் ஒதுக்கப்பட்டு இருக்கும் போதே தேவன் உங்களை பார்க்கும்போது கன உள்ள மனுஷனாக பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்து, தேவன் நம்மளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்கும் பொருட்டாக
அவ்வளோ வேல்யூபிளாக நாம் இருக்கிறவராக இருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், உலகம் ஒருவேளை சொல்லணும் உனக்கு படிப்பில்லை, உனக்கு வேண்டியதான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, உனக்கு வேண்டியதான கனெக்ஷன்ஸ் இல்லை. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எத்தனை பேருக்கு எவ்வளோ கனெக்ஷன் தேவை தெரியுமா? இத்தனை பேருக்கு நீ இவ்வளோ பேசி வந்தால் தான் இவன் பாரி, இவன் இந்த பையன் இந்த குடும்பத்தில் வந்தவன், அந்த ஆள் இவனுக்கு சொந்தக்காரர், இந்த ஆள் இவனுக்கு பெரியப்பா, நீ யாருன்னு உலகம் கேட்கும் போது, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மளை பார்க்கும்போது மேன்மையும் கனமுள்ள மனுஷனாக பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மனுஷனை பார்த்து தான் தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே, நீ என்னால் கனப்படுத்தப்பட்டவனாக இருந்தாய். நம்முடைய சபையை பார்த்து பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை தேவன் சொல்லுகிறார், பயப்படாத, நீ என்னுடைய பார்வைக்கு அருமையானவனாக இருந்தாய். நீ என்னுடைய பார்வைக்கு அருமையானவனாக இருக்கிறபடியா நான் உன்னை கனப்படுத்துகிறவனாக இருப்பேன். உன்னுடைய ஜீவனுக்கு தகுந்தாக இன் ரெஸ்பான்ஸ் டு யோர் லைஃப், உன்னுடைய ஜீவனுக்கு எக்ஸ்சேஞ்சாக நான் அநேக ராஜ்யங்களை நான் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறவனாக இருப்பேன். ஹல்லேலூயா. வசனத்துக்கு நேராக நாம் போகிறதாகும். தேவன் இந்த மனுஷனை பார்த்து சொல்லுகிறதான வசனத்தை பாருங்க. இந்த ஒரு வசனத்தை நாம் தியானிக்கிறவர்களாக இருக்கும். பாருங்க, பிரியமான புருஷனே, நீ என்ன பண்ணாதே, பயப்படாதே, உனக்கு என்னவதாகட்டும், சமாதானம் உண்டாவதாக இருக்கட்டும். லெட் தேர் பி பீஸ் டு யூ. உனக்கு ஷலோம் உண்டாவதாக இருக்கட்டும், உனக்கு சமாதானம் உண்டாவதாக இருக்கட்டும். நீ என்ன பண்ணு, திடன் கொள்ளுகிறவனாக இருக்கிற. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, சோர்ந்து இருக்கிறதான தானியேலை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நீ தைரியம் கொள்ளுகிறவனாக இரு. ஏனென்றால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், மேல அந்த அதிகாரத்தை, அந்த முன்னாடி இருக்கிறதான அதிகாரம் பின்னாடி இருக்கிறதான அதிகாரத்தை வாசிக்கும் போது தானியேல் வருகிறதான எதிர்காலத்துக்கு நடக்கிறதான சில காரியத்தை தேவன் தானியேல் இடத்துல தரிசனம் மூலியமாக பேசுகிறவராக இருந்தார். அநேக பயங்கரமான காரியமாக இருந்தது. இப்பொழுது தானியேல் பாபிலோன் தேசத்தில் இருந்தார். இப்போ பாபிலோன் தேசத்தை தோற்கடித்து விட்டு பெர்சியா ராஜ்யம் வந்ததாக இருந்தது. இப்போவே தானியேலுக்கு பயம். ஏனென்றால் பாபிலோன் ராஜ்யத்தில் இருக்கும் போதே யார் அவரை நிப்பாட்டுவார், யார் அவரை வேலையிலிருந்து தூக்குவாருன்னு தெரியாது. இப்போ இன்னொரு ராஜ்யம் வந்திருக்கு. வருகிறதான நாட்களில் பார்க்கும்போது தேவன் சொல்லுகிறார், தேவ மக்கள் அநேக உபத்திரத்தின் மத்தியில் போகிறதாக இருக்க வேண்டும். பெர்சிய ராஜ்யம் வரும். பெர்சிய ராஜ்யம் ஆயிட்ட பிறகு கிரேக்க ராஜ்யம் வருகிறதாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு கொடூரமான ராஜ்யம் வருகிறதாக இருக்கும். இதன் மத்தியிலே தேவ பிள்ளைகள் உபத்திரவத்தின் மத்தியிலே போகிறதாக இருப்பார்கள். தான் இதெல்லாம் கேட்டுவிட்டு பயத்தோடு இருக்கிறதாக இருக்கும். எதிர்காலத்தில் எனக்கு என்ன ஆகும், எதிர்காலத்தில் என்னுடைய குடும்பத்துக்கு என்ன ஆகும், எதிர்காலத்தில் என்னுடைய சந்ததிக்கு என்னதாகும். வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறதாக இருக்கு, தேவனை பார்த்த உடனே, இதெல்லாம் கேட்ட உடனே தானியேலுக்கு அநேக நாள் சாப்பிடுகிறதுக்கு பெலன் இல்லாமல் போயிட்டு, தேவனை பார்த்த உடனே அப்படியே ஒரு சுருண்டு ஒரு பேப்பர் கீழே விழுற மாதிரி விழுந்துட்டார். அப்பொழுது நான் தேவன் வந்து பலப்படுத்தி சொல்லுகிறார், தானியேலே, நீ அநேக காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய ஜனங்கள் விடுதலையாக வேண்டும் என்று நீ ஜெபித்து கொண்டிருக்கிறாய். தேவன் எரேமியா மூலமாக வாக்கு பண்ணினதான வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டும் என்று நீ ஜெபித்து கொண்டிருக்கிறாய். நீ பார்க்கிறதான காரியம், நீ எதிர்பார்க்கிறதான சூழ்நிலை ஒருவேளை நீ எதிர்பார்க்கிற வண்ணமாக நடக்காமல் இருக்கலாம். ஆனா நீ இப்ப என்ன பண்ணு, திடன் கொள், நான் உன்னை என்ன பண்ணுவேன், பலப்படுத்துகிறதாக இருப்பேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தராக இயேசுவானவர் தான் நம்முடைய சூழ்நிலை மத்தியிலே வந்து நம்மளை பலப்படுத்தி சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன் வாழ்க்கையில் இருக்கிறதான புயல்களை, பயப்படாதே, நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான கொந்தளிக்கும் கடல்களை நான் அதட்டி உனக்கு வேண்டியதான சமாதானத்தை கொடுக்கிறவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இந்த சூழ்நிலையில் நாம் இருந்தால் நம்மளுடைய தேவன் ஒருவரே வந்து இவ்வாறு சொல்லுவார், பயப்படாதே, நான் உன்னுடைய வலது கரத்தை பிடித்து நான் சொல்லுவேன், நீ பயப்படாதே, நானே உனக்கு சகாயத்தை செய்கிறவனாக இருப்போம். வாசிப்போமா? வாசிங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனத்தை வாசிங்க. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நானே உன்னோட இருக்கிறேன், திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி, கவனிங்க, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால், என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், உன்னை தாங்குவேன். போங்க, அப்படி முன்னாடி போங்க. இதோ
இதோ இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிறதான யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள் உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். அடுத்தது உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். அடுத்தது உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை தேவ ஜனங்களுக்கு இப்படி சொல்லுகிறது, பயப்படாதே, நானே உனக்கு சகாயம் செய்கிறதாக. மேல இருக்க பாருங்களேன், தேவ ஜனங்களுக்கு விரோதமாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக, தேவனால் அபிஷேகம் பண்ணினதான மனுஷனுக்கு விரோதமாக அநேகர் என்ன சொல்றாங்க, உன்னுடைய சத்துருக்களை, உன்னுடைய சத்துருக்களுடைய எரிச்சலை நான் என்ன பண்ணுவேன், நான் அழியும்படியாக செய்வேன். யாரெல்லாம் சுத்தி நின்று எப்படி வந்துடுவான் பார்த்துருவோம், எப்படி இவங்க மேலே வந்துடுவான் பார்த்துருவோம். அநேக காரியம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சமுத்திரத்தில், நடு சமுத்திரத்தில் நம்ம ஒரு வேளை முன்னாடி போகணுமா பின்னாடி போகணுமா, அந்த சைடு போகணுமா இந்த சைடு போகணுமான்னு தெரியாமல் அலைகளால் அநேக நேரம் நாம் அடிக்கப்பட்டவர்களாக முன்னாடி போகணும்னு பார்க்குறோம். ஆனால் சூழ்நிலை ஏதோ there is something that is blocking our progress. முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் வர முடியாது, அந்த சைடும் பார்க்க முடியாது, இந்த சைடும் பார்க்க முடியாது. யார் நம்மளுக்கு சகாயமாக நிற்க வேண்டும் இருந்தார்களோ, யாரை நாம் நம்பி இருந்தோமோ, அநேக நேரம் அவங்க நம்ம மேலே வைத்தறிச்சலாக இருந்து, அவங்க நம்மளுக்கு விரோதமாக பேசி, அவங்க நம்மளுடைய முன்னேற்றத்தை தடை செய்கிறதாக இருப்பார். ஆனால் இந்த நேரத்தில் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், வசனம் சொல்றதான வார்த்தையை பாருங்க. தேவ வசனம் சொல்லுகிறது, பயப்படாதே, நானே உன்னுடைய வலது கரத்தை பிடிச்சு நான் சொல்றேன், நீ என்ன பண்ணாத, பயப்படாத. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், எத்தனை பேர் சின்ன பிள்ளைங்களை ரோடு கிராஸ் பண்ண வச்சிருக்கீங்க? உங்களுடைய பிள்ளைங்களாகட்டும், இல்லைன்னா வேற சொந்தக்கார பிள்ளைங்களை ரோடு கிராஸ் பண்ணுவோம். பிள்ளைங்களை என்ன பண்ணுவோம், கையை பிடிச்சி என்ன பண்ணுவோம், வா நீ என்ன பண்ணாத, பயப்படாது. சில பிள்ளைங்க குறும்பு இருக்கும், ரோட்டை பார்த்தோன்னா அதே என்ன பண்ணிடும், போய் வண்டியில் போய் விழுறதா இருக்கும், அது விட்டுருங்க. சில பிள்ளைங்களுக்கு முன்னாடி போகணுமா பின்னாடி போகணுமான்னு பயமாக இருக்கும். அப்போது தகப்பனோ தாய் என்ன பண்ணும், நீ என்ன பண்ணு, நீ அந்த சைடு நில்லு, நான் ரோடு வண்டி வர சைடு நான் என்ன பண்ணுறேன், நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, தாட்டி விடுறதாக இருப்பாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மளை பார்த்து அதுதான் சொல்லுகிறார், நீ பயப்படாத. உன்னை சுற்றி அநேக ஜனங்க நீ முன்ன போகாதபடியும் பின்ன போகாதபடியும் தடை செய்கிறதாக இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நான் உன் வலது கரத்தை பிடித்து நானே உனக்கு சகாயம் செய்கிறதாக இருப்பேன். எந்த மனுஷர் உங்களை பார்த்து விட்டு உனக்கு சகாயம் செய்கிறதுக்கு யாரும் இல்லை, பார்வனை போல உன்னை அடிச்சா கேட்கறதுக்கு யாரும் இல்லை, உன்னை நான் என்ன வேணாலும் நான் என்ன பண்ணுவேன், பண்ணுகிறதாக இருப்பேன். உனக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கு, யார் உனக்கு வந்து சகாயம் செய்வாங்க, உனக்காக யார் இந்த இடத்துல நிற்பாங்க, இந்த ஆஃபீஸில் உனக்கு யாரு தெரியும், யாரெல்லாம் பேசுகிறார்களோ, வசனம் சொல்லுது, நீ அவர்களை தேடி என்ன பண்ண மாட்ட, காண மாட்டாய். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் அப்படி தானே சொல்லுது. எங்கே போய் இவங்களா நம்மளை பார்த்து இப்படி சொன்னாங்க, அவர்களா நம்மளை பார்த்து இப்படி சொன்னாங்க, இந்த ஜனங்களா நீ ஒன்றுத்துக்கும் உபயோகம் ஆக மாட்டேன், இந்த ஜனங்களா உனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னாங்க. வசனம் சொல்லுது, அவர்களை நீ தேடியும் என்ன பண்ண மாட்டாய், காண மாட்டாய். ஹல்லேலூயா. அதனால தான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை உண்டாக்கி, அவர் என் சத்துருக்களுக்கு முன்பதாக என்னை கனப்படுத்தி என் தலையின் மேல் தன்னுடைய ஆனந்த தைலத்தினால் என்னை அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டவுடன் தான் தானியேல் சொல்லுகிறார், தானியேல் தேவனை பார்த்து இப்படி சொல்கிறார், இப்படி அவர் என்னோடு பேசுகையில் நான் திடன் கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீர் என்றேன். ஹல்லேலூயா. அவர் பேசும்போது நாம் தைரியம் கொள்ளுகிறவராக இருக்கிறோம். 3 பேரை பார்த்து விட்டு நாம் ஜெபித்து விட்டு நாம் முடிக்கிறவர்களாக. தானியேலை பார்த்து அன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், நீ தைரியம் கொள்ளு, என்னால் கனப்படுத்தப்பட்டதான மனுஷனு, என்னால் வேல்யூ பர்சன், என்னால் பிரியமாய் பார்க்கப்பட்டுகிறதான மனுஷனு, நீ தைரியமாயிரு, நான் உன்னை பலப்படுத்துகிறவனாக. எபிரேய பாஷையில் பார்க்கணும், ஷலோம் லெக்கா கசாக் கசாக் அப்படின்னா என்னது, உனக்கு சமாதானமாகணும், எந்திரி, நீ என்ன பண்ணு, தைரியம் கொள்ளுகிறவனாக இரு, உனக்கு சமாதானம் உண்டாகட்டும், உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீங்குவதாக. எந்த காரியத்தை பார்த்து நீ பயந்துட்டு இருக்கியோ, நீ பயத்தில் இருக்காத, இருட்டில் வெளியே வா, நான் உன் கரத்தை பிடிச்சி முன்பதாக இருக்கிறதான காரியத்தை
நான் செய்கிறதாக இருக்கிறேன். எப்படியே பார்த்து சொன்னேன், அந்த ஒரு பெரிய ஆள் வந்து ஒரு தகப்பன் வந்து ஒரு பிள்ளையை பார்த்து, நீ பயப்படாதாமா, நான் உனக்காக செய்கிறேன், நான் உனக்காக நின்று உனக்காக காரியத்தை செய்கிறேன்னு சொல்லுகிற வண்ணமாக தேவன் தானியேலோடு பேசுகிறவராக இருக்க 3 பேரோடு தேவன் இவ்வாறு பேசினவராக இருக்கிற அந்த 3 பேரை நாம் தியானிக்கிறதாக. ஒன்று, யோசுவாவோட தேவன் இதே வார்த்தையை தான் என்ன பண்ணுகிறார், பேசுகிறவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலை தேவன் வாக்கு பண்ணினதை மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து கானானுடைய பார்டர் வரைக்கும் நடத்தி வந்தாச்சு. நடத்தி வந்துட்டு இப்போ மோசே இறந்து போயாச்சு. மோசே இறந்து போயிட்ட பிறகு 40 வருஷத்துக்கு முன்பதாக அப்போது தைரியமாக யோசுவா சொன்னார், இந்த கானான் தேசத்தை நாம் போய் தேவனுடைய கருத்தினாலே போய் நாம் பிடிப்போம், நாம் விசுவாசத்தோடைய நாம் பிடிப்போம்னு யோசுவா என்ன பண்ணார், சொன்னதாக இருந்தார். ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சு, 40 வருஷம் தாண்டியாச்சு. யாரெல்லாம் அந்த காலத்தில் இருந்தாங்களோ எல்லாரும் என்ன பண்ணியாச்சு, இறந்தாச்சு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரம் சில நேரம் ரொம்ப சிரிப்பாக இருக்கும். மோசையை ட்ராமாவில் பார்க்கும்போது, ட்ராமாவில் பிள்ளைங்களை மோசையை வேஷம் போட வைக்கும்போது எப்படி போடுவோம், எல்லாம் வெள்ளை முடியை போட்டு தாடியை போட்டு ஒரு வயசான தாத்தாவாக என்ன பண்ணுறது போடுறதாக இருக்கும். யோசுவாவை போடும்போது எப்படி போடுவோம், நல்ல ஒரு வாலிபனாக நல்ல பலசாலியாக போடுகிறதாக இருக்கும். ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், யோசுவா கானான் தேசத்தின் பார்டருக்கு வரும்போது யோசுவாவுக்கு வயசு எவ்வளோ இருந்திருக்கும், வயசு எவ்வளோ இருந்திருக்கும், எவ்வளோ இருக்கும், 40 + 40 80 வயசு உள்ள ஆளாக இருக்கிறார். இவருக்கு இப்போ பயமாக இருக்கிறதா. இவ்வளவு நாட்கள் மோசே யோசுவாவின் கரத்தை பிடித்து நடத்தினவராக இருந்தார். ஹல்லேலூயா. யோசுவாவை மோசே பண்ணுவார், யோசுவா என்னவா இருந்தார், அசிஸ்டண்டாக இருந்தார். சரி, யோசுவா வேற யாரும் இல்லைனாலும் என்னுடைய யோசுவோடைய செட்டில் யோசுவா வயசில் இருக்கிறதான ஜனங்க வேற யாராவது இருக்கிறாங்களா, வெறும் ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு, காலேப். அந்த ஃபுல் சந்ததியே இல்லை. அந்த 40 வருஷம் வனாந்திரத்தில் யாரெல்லாம் எகிப்து விட்டு வெளியே வந்தாங்களோ, யாரெல்லாம் அந்த ஆதி காலத்தில் யுத்தத்தை பண்ணார்களோ, இந்த ஜனங்களோட அமலேக்கரோட யுத்தம் பண்ணார்களோ, இப்போ அவங்க யாருமே இல்லை. ஒரு வயசான தாத்தா இவருடைய நெக்ஸ்ட் ஆளுன்னு பார்க்கும்போது, இவருடைய ஜூனியர்னு பார்க்கும்போது ஏஜ் கேப் எவ்வளோ இருக்குது, கிட்டத்தட்ட 40 வருஷம் இருக்கிறதாக. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைங்க, இப்போவே சின்ன பிள்ளைங்க, இந்த ஜெனரேஷன் அவங்களோட ஒரு 10 வயசு 15 வயசு பெரிய இருக்கிறவங்கள பார்த்து என்ன சொல்கிறது, பூமர், வயசானவன் என்ன பண்ணுறது சொல்கிறதா இருக்கு. இப்போ ஏஜ் கிராப் என்னது, யோசுவாக்கும் அவருக்கு கீழே இருக்கிறதான ஜனங்களுக்கு ஏஜ் கிராப் எவ்வளோ, 40 வருஷமாக இருக்கிறதா. யோசுவா யார்கிட்டையாவது போய் எனக்கு சகாயம் செய்யுங்க, எனக்கு கொஞ்சம் எனக்கு ஒரு புத்தியை சொல்லுங்க, கொஞ்சம் என்னை நடத்துகன்னு சொல்கிறதுக்கும் யோசுவாக்கு யாரும் இல்லை. அந்த யோசுவாவை பார்த்து தான் யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை பார்த்து சொல்லுகிறார். தேவனுடைய வசனம் சொல்லுது, நீ பல கொண்டு திடமனதாக இரு, நீ தான் இந்த ஜனங்களை நடத்துகிறவனாக. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்களேன், எல்லா வாலிபர்களும் எல்லாம் யுத்தத்துக்கு போகிறதான ஜனங்களை முன்னாடி இந்த நடத்துறது யாரு, 80 வயசு தாத்தா. 80 வயசு தாத்தா தான் என்ன பண்ணுறாரு, யுத்தத்துக்கு முன்பதாக போய் இந்த சின்ன செட்டுங்களை என்ன பண்ணுறது நடத்துகிறதாக இருக்க. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளை, யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் வசனம் 6ஆம் வசனம், அதான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. பலங்கொண்டு நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். பாருங்க, இந்த ஜனத்துக்கு நான் பண்ணினதான வாக்கு தத்தத்தை, இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் பண்ணினதான வாக்கு தத்தத்தை எபிரேய பாஷையில் இருக்கும், நீயே இருந்து என்ன பண்ணுவாய், பங்கிட்டு கொடுக்கிறவனாக இருப்பாய். நீ எனக்கு 80 வயசு ஆயிட்டு எனக்கு ரிட்டையர்மெண்ட் தான், வேறவங்களாம் பண்ணட்டும், நான் பின்னாடி உட்காருவேன் உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்ல மாட்டாரு. நீயே இருந்து இவர்களுக்கு வாக்கு பண்ணினதை நீ பங்கெடுக்கிறவனாக இருப்பாய். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, நான் வேகமாக சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரம் நம்ம சோர்ந்து விட்டு சொல்லலாம், அவ்வளோதான் என்னுடைய டைமு முடிஞ்சு போச்சு, இனிமேல் சின்னவங்க எல்லாம் பார்த்துக்கட்டும், நான் என்ன பண்ணுறேன் பின்னாடி உட்காந்துட்டு போகிறேன், எனக்கு அவங்கள மாதிரி பேச தெரில, அவங்கள மாதிரி எனக்கு ஞானமாக பண்ண தெரில, அவங்களுக்கு இருக்கிறதான பலன் எனக்கு இல்லை. ஆனால் வசனம் பாருங்களேன் சொல்கிறேன், நீயே என்ன பண்ணுவாய், இவர்களுக்கு
பங்கெடுக்கிறவனாக. உன்னை நடத்துறது யாரும் இல்லைன்னு யோசுவாவே நீ பயப்படாதே. நீ என்ன செய்ய வேண்டும்? வாசிங்க 8ஆம் வசனம் வாசிங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, வாயை விட்டு பிரியாதாக இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். ஹல்லேலூயா. வசனம் தேவனுடைய வார்த்தை பாருங்கள். யோசுவாக்கு இருந்ததான பிரச்சனை என்னது? என் கூட இருந்து நடத்துறதுக்கு யாரும் இல்லை. மோசே எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் அநேக நேரம் மோசையை பலப்படுத்துறதுக்காக, மோசைக்கு சகாயம் செய்யறதுக்காக யார் வரணுமா இருந்தது? தன்னுடைய மாமனார் அவர் என்ன பண்ணும் பரணதா எத்ரோ வந்து என்ன பண்ணுகிறார்? சொல்லுகிறார், நீ இப்படி இருந்தா உனக்கு ஆகாது, இப்படி நீ என்ன பண்ணு நடத்துறதாக. யோசை கூட தன்னுடைய சகோதரனாகிய ஆரோன் இருந்து நடத்துறவராக இருந்தார். யோசுவாக்கு அந்த மாதிரி யாருமே இல்லை. ஆனால் வசனம் சொல்லுது, நீ புத்திமானா நீ நடக்க வேண்டும் என்றால் வசனத்தை நீ என்ன பண்ணிக்கோ, பிடிச்சுக்கோ. நான் நீ உன்னோட இருக்கேன், நீ தைரியமாக இருக்கிறவனாக. கீழே இருக்கும்போது 9ஆம் வசனத்தில் கூட அதே வசனத்தை தான் திருப்பி ரிப்பீட் ஆகுது. நான் சொல்லவில்லையா, நீ தைரியமா இரு, நான் நீ எங்கெல்லாம் போறியோ நான் உன்னோட இருக்கிறவனாக இருப்பேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் நம்மளுக்கு இந்த கர்த்தருடைய நாளில் நம்மளை பார்த்து சொல்லுகிறதான காரியம் என்னது? ஒருவேளை யோசுவாவை போல என்னை நடத்துகிறதுக்கு யாரும் இல்லை, எனக்கு புத்தி சொல்லி எப்படி எந்த ஸ்ட்ரீம் எடுக்கணும், 10th முடிச்சிட்ட பிறகு என்ன எடுக்கணும், 12th முடிச்சிட்ட பிறகு என்ன எடுக்கணும், படிப்பு முடிச்சிட்ட பிறகு எந்த வேலையில் நாம் போய் சேர்றதாகணும், இந்த வேலையில் இருக்கணுமா, இல்லைன்னா இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகணுமா, ஒருவேளை எதிர்காலத்தில் எனக்கு எப்படி பண்ணணும், குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு ஒருவேளை கேள்விக்குறியோடு அநேக கேள்விக்குறியோ இருந்துட்டு அநேகர் சொல்லுவாங்க, இந்த வயசில் இப்போ எனக்கு எங்கள் அம்மா இருந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தால் நல்லா இருக்குமே, இப்போ எங்கள் அப்பா இருந்து கொஞ்சம் ஒரு பக்கபலமாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தாத்தாவும் பாட்டியும் கிழவனும் கிழவியும் செத்து 10 வருஷம் ஆகிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க சொல்கிறதாக இருப்பாங்க. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் சொல்லுகிறார், அப்படி ஒருவேளை உனக்கு யாருமே இல்லைனாலும் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னோட இருக்கிறேன். நீ புத்திமானாய் நடக்க வேண்டும் என்றால், டு ஆக்ட் வைஸ்லி, ஞானவானாக நடக்க வேண்டும் என்றால் இந்த வார்த்தை என்ன பண்ணாத, தேவனுடைய வார்த்தையை உன் வாயை விட்டு தூரமாக அல்லாத. திடன் கொள்ளுன்னு தேவன் சொல்லுகிறார். அநேக நேரம் திடன் கொள்ளுன்னு சொல்லிட்டோன்னே நம்ம வந்துட்டு கரேஜ் இஸ் நாட் ஆரோகன்ஸ், தைரியம்னு சொன்னோன்னே நான்லாம் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன், நான் எப்படி வேணாலும் நான் போவேன், என்னை கேட்காங்கள யாரும் இருக்க மாட்டாங்க, ஏன்னா நான் நான் தைரியசாலி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அது முட்டாள் தானோ. தைரியமாக இருக்கிறது என்றால் என்ன? வாட் இஸ் திஸ் ட்ரூ கான்ஃபிடன்ஸ்? இட் இஸ் த ஒன் விச் கம்ஸ் ஃப்ரம் காட். தேவனால் வருகிறதான தைரியமாக இருக்கிறது. தேவனால் வருகிறதான தைரியம் என்னது? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வருகிறதான காரியமாக இருக்கு. ஏவன் யோசுவாவை பார்த்து சொல்ல, நீ பயப்படாத, தைரியமாயிரு, உனக்கு நடத்துகிறதுக்கு நான் என்னுடைய வார்த்தையை கொடுக்கிறதாகணும். வேகமாக ரெண்டாம் ஒரு மனுஷனை நாம் பார்க்கிறதாகணும். இந்த மனுஷன் எனக்கு என்னது? இந்த மனுஷனுக்கு ஜீவனுக்கு மேலேயே வெறுப்பாக இருந்ததாக, என்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணிட்டாரு? வெறுத்துட்டார். என்னால் என்ன பண்ண, நான் இருந்து என்ன இல்லாமல் என்ன. அதே அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரத்தில் சில வசனங்களுக்கு முன்பதாக தான் இந்த மனுஷன் ஒரு ஆளா நின்று தேவனுடைய ஜனங்களுக்காக வைராகியமாக நின்று, தேவனுடைய ஆராதனைக்காக வைராகியமாக இருந்து ஜனங்கள் உண்மையான தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்களேன். பெரிய க்ரூசைடில் நடக்காததான காரியம், பெரிய மீட்டிங்கில் நடக்காததான காரியம், எல்லா ஜனங்களும் அங்கே தேவனுடைய பலிபீடத்துக்கு முன்பதாக சாஷ்டாங்கமாக விழுந்து, கர்த்தர் இவர் ஒருத்தரே தேவன், இவர் ஒருத்தரால் தான் எங்களுடைய தேசத்துக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று எல்லா ஜனங்களும் சாஷ்டாங்கமாக விழுந்து தேவனை ஆராதிக்கிறவராக இருந்தாங்க. ஆனால் இப்போ விஷயம் என்னது? அந்த ஊரில் இருக்கிறதான ராணி சொல்லுகிறா, நான் உன் தலை என்ன பண்ணிடுவேன், எடுத்துருவேன். நீ இந்த பாகால் தீர்க்கதரிசிக்கு என்ன பண்ணியோ அதே வண்ணமாக நான் உனக்கு பண்ணலன்னா நீ எனக்கு கேட்டுரு. அதுவும் சொல்கிறதான காரியம் இன்னும் வேடிக்கையான விஷயமா இருக்கும். என்னுடைய சாமி என் மேலே என்ன பண்ணட்டும், சாபம் போடுறதா இருக்கும். May the gods deal with me if I don't do the same to you as you did to the prophets. அப்படின்னு என்னது? நீ என்ன பண்ணியோ அதே நான் உனக்கு பண்ண போகிறேன், இல்லைன்னா என் சாமி என் மேலே என்ன பண்ணட்டும், சாபம் போடுறதா இருக்கும். கொஞ்ச நாள் முன்னாடி தான் இந்த எளிய சொன்னதான காரியம் என்னது,
இவங்க இவ்வளோ நாள் சாமி சாமி கடவுள் கடவுள், பாகால் எனக்கு மழை கொடுக்கும், பாகால் எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறதான சாமி ஒன்றுமே இல்லை, ஒன்றுத்துக்கும் உபயோகம் இல்லை. நீங்கள் உங்களை குத்துனாலும் ரத்தம் வர மாதிரி நீங்கள் இது பண்ணாலும் இந்த சாமி என்ன பண்ணாது, உங்களை கேட்காதுன்னு இவர் தேசத்துக்கு முன்பதாக தைரியமாக சொன்னதானா இதே மனுஷன் அந்த கடவுளை அந்த ஒரு ஒன்றும் இல்லாததான காரியத்தை பார்த்து என்ன பண்ணுகிறாரு, பயந்து. வசனம் சொல்லுகிறது, அவர் இஸ்ரேல்ல இருந்து சமாரியா இஸ்ரேல் அங்கிருந்து சமாரியா எல்லாம் தாண்டி பெத்தேல தாண்டி கீழே இருக்கிறதான யூதா ராஜ்யத்துக்கு வந்து, யூதா ராஜ்யத்தில் இருக்கிறதான எல்லாத்தையும் தாண்டி பெயர்ஷெபாவுக்கு வந்து அதில் ஒரு ஆளை விட்டுட்டு வனாந்திரத்துக்கு ஓடினார். அப்படின்னா நம்ம பாஷையில் சொல்ல போனால் ஒரு மனுஷன் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஓடுனா அந்த மனுஷனை என்ன சொல்லுவோம், பெரிய கோலன்னு சொல்லுகிறதாக இருப்பான். அதே தான் என்ன பண்ணுகிறார் எலியா பண்ணுகிறதாக. ஓடி பாருங்களேன், வேகமாக நான் போகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19 அதிகாரம் 3ஆம் வசனத்தை 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இந்த வார்த்தையை கேட்ட உடனே பயம் கொண்டு எலியா பயப்பட்டு எல்லாம் விட்டு விட்டு ஓடி போயிட்டு 4ஆம் வசனத்தின் 2ஆம் பாகத்தை பாருங்க. போதும் கர்த்தாவே, அங்கிருந்து வாசிங்க. போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் ஜீவனை தேவனை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி, நல்லவன் அல்ல என்று என்ன பண்ணிக்கிறான் சொல்லிவிட்டு தலைமையில இருக்கிற போர்வையை போட்டு என்ன பண்ணியாச்சு, ஐயா தூங்கியாச்சு. கொஞ்ச நாளுக்கு முன்பதாக தான் தேசத்தில் அநேகரை கர்த்தருக்கு நேரம் நடத்திவிட்டு, கொஞ்ச நாளுக்கு தான் அநேகரை கர்த்தருக்கு நேரம் நடத்திவிட்டு இப்போ வந்துட்டு சின்ன ஒரு சோதனை பார்த்தோன்னா, போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்தில் இருக்கிறதான ஜனங்களை பார்க்கும்போது தமிழில் அதை எப்படி சொல்லணும், தே ஆர் வெரி ரிலேட்டபிள் டு அஸ். நம்மள மாதிரி தான் அநேக ஜனங்க, அப்படி தானே? நம்ம அநேக நேரம் முழங்கால் போட்டு நாம் அநேக நேரம் ஜனங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிச்சு நம்மளுடைய ஜெபத்தினால் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அநேக நேரம் அற்புதத்தை செஞ்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நாம் அநேக நேரம் ஜனங்களுக்கு பேசி நாம் ஜனங்களை அநேக நேரம் தேவனுடைய வார்த்தையினால் ஆறுதல் படுத்தும் போது அநேக கர்த்தர் பக்கமாக வந்திருக்கிறார்கள். ஆனால் நம்மளுக்கு சோதனை வந்த உடனே, நம்மளுக்கு பிரச்சனை வந்த உடனே முதல் நம்ம வாயில வரதான வார்த்தை என்னது, போதும் கர்த்தாவே என்னுடைய ஜீவன் என்ன பண்ணிருங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. சின்ன ஒரு வியாதி வந்த உடனே, ஆண்டவரே அவ்வளோதான் ஆண்டவரே, நான் என்ன பண்ணிடுறேன், போக போகிறேன் ஆண்டவரே, தேவனே என்னுடைய புருஷன் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, என்னுடைய நான் விட்டு செல்லுகிறதான பிள்ளைகளை என்ன பண்ணுங்க பார்த்துக்கொள்ளுங்க. இல்லைனா புருஷன் சொல்வார், என்னுடைய மனைவியை பார்த்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுங்க பார்த்துக்கொள்ளுங்க, போதும் கர்த்தாவே நான் என்ன பண்ணிருக்கேன் என்னை விட்டுருங்க. எலியாவும் இதே தான் சொல்லுகிறதாக இருந்தா. இந்த நேரத்தில் தான் ஒரு தேவ தூதன் வந்து என்ன பண்ணுகிறா, உங்களுக்கு விஷயம் தெரிந்ததுனால நான் வேகமாக போகிறோம். ஒரு தேவ தூதன் இவனை பலப்படுத்தி இவனுக்கு வேண்டியதான ஆகாரத்தை கொடுத்து விட்டு சொல்லுகிறதான வார்த்தை பாருங்களேன், நீ எழுந்து என்ன பண்ணு, கர்த்தருடைய பர்வதத்துக்கு நேராக நடக்கிறதாக. ஏனென்றால் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கு. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வசனம் சொல்லுது, தேவனுடைய பர்வதத்துக்கு நேரம் வரைக்கும் எலியா போய் தேவன் எலியாவுக்கு ஒரு புதிய ஒரு ஆரம்பத்தை கொடுக்கிறதாக. இதுவரைக்கும் எலியாவுக்கும் ஆகாபுக்கும் ஒரு சின்ன தேசத்துல ஆகாபுக்கும் எலியாவுக்கும் அடிக்கடி பிரச்சனை வர்றதாக இருக்கும். எலியா இவருக்கு பின்னாடி ஆகாபு இவரை விரட்ட, எலியா திருப்பி வந்து இல்லை இல்லை நான் தேவனுக்கு உண்மையா இருப்பேன்னு ஒரு சின்ன தீர்க்கதரிசியாக எலியா இவ்வளவு நாள் இருந்ததாக இருந்தார். ஆனா தேவன் எலியாவுக்கு வச்சிருக்கிறதான பிளான் என்ன என்றால், ஒரு அடுத்த தீர்க்கதரிசியை எலியாவை காட்டிலும் ஒரு பலமான தீர்க்கதரிசியை, வல்லமையான தீர்க்கதரிசியை எழுப்ப வேண்டும், எலிசாவை எழுப்ப வேண்டும். எலியாவுடைய ரெட்டிப்பான அபிஷேகத்தோட ஊழியம் செய்கிறதான எலிசாவை யார் எழுப்ப வேண்டும், எலியா எழுப்புகிறதாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேசத்துல பக்கத்தூர் தேசத்துல போய் ஹசாயேல் என்றதான ஒரு மனுஷனை ஒரு ராஜாவாக அபிஷேகப்படுத்தி அவனை மேலே எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம அநேக நேரம் ஆண்டவரே அவ்வளவுதான் ஆண்டவரை என்னை எடுத்துருங்கன்னு சொன்ன உடனே தேவன் நம்மளை எடுத்திருந்தா, தேவன் நம்முடைய வார்த்தையை கேட்டு சரிப்பா நீ வந்துரு தம்பின்னு சொன்ன உடனே, இப்போ யோசித்து பாருங்க, எத்தனையோ காரியங்கள் தேவன் நம்ம மேல தீர்மானத்தை வைத்திருக்கிறத நிறைவேற்றிருக்க முடியாது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எலியாவை பாருங்க, தேவன் சொல்லுகிறார், தேவனை பலப்படுத்தி திடப்படுத்தி சொல்லுகிறார், நீ என்ன பண்ணு, உனக்கு இன்னும் ஒரு அநேக காரியத்தை வச்சிரு. இதுவரைக்கும் நீ ஒரு லோக்கல் ஆளாக இருந்தாய், ஒரு லோக்கல் தீர்க்கதரிசியாக இருந்தாய், வெறும் இஸ்ரேலையும் சமாரியாலையும் நீ ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாய். இப்பொழுது நீ எங்க போகணும், ஆறாம் தேசத்துக்கு, சிரியா தேசத்துக்கு, தமஸ்குவின் ராஜாவை யார் அபிஷேகம் படுத்த வேண்டும்,
எலியா அபிஷேகப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நம்ம சொல்லலாம், ஆண்டவரே நான் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை ஆண்டவரே, எனக்கு வியாதி மேலே வியாதி வருது, பிரச்சனை மேலே பிரச்சனை வருது, போராட்டம் மேலே போராட்டம் வருது, இதை விட்டுட்டு எனக்கு வேற காரியம் ஆண்டவரே என்ன பண்ணிருங்க, என்னை மேலே எடுத்துருங்க. தேவன் இன்றைக்கு எலியாவோடு பேசினதான அதே தேவன் இன்றைக்கு நம்மளை தைரியப்படுத்தி சொல்லுகிறதான காரியம் என்னது, நீ போகிற வேண்டியதான தூரம் இன்னும் அநேக தூரம் இருக்கிறதாக. ஹல்லேலூயா. பாதி வழியில் என்ன பண்ணிடாதே, சோர்ந்து போயிடாது. அநேக நேரம் எனக்கு சீஷர்கள் எனக்கு ஞாபகம் வருகிறதா, இயேசுவானவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு உயிர் தெழுந்து போனதாக இருந்தார். அப்பொழுது சீஷர்கள் என்ன பண்ணியாச்சு, இப்போ எங்களை நடத்துகிறதுக்கு யார் இருக்கு, நம்ம என்ன பண்ண வேண்டும்? பேதுரு சொல்லுகிறார், எங்களுடைய வியாபாரம் எல்லா தொழிலை விட்டு வந்துட்டோம், யூதர்களுக்கு இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், பயந்துருக்கணும். அந்த பூட்டின அறைக்குள்ள இயேசுவானவர் வந்து சொல்லுகிறதான முதல் காரியம் என்னது, உங்களுக்கு என்ன ஆகட்டும், சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த ஜனங்களுக்கு தன்னுடைய ஆவியை இந்த ஜனங்கள் மேலே ஊதிவிட்டு தேவன் தன்னுடைய பணியை நடத்தும்படியாக செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கே நமக்கு முற்றுப்புள்ளின்னு வைக்கிறோமோ அந்த நேரத்தை தான் தேவன் சொல்லுகிறார், இது முற்றுப்புள்ளி இல்லை, இது ஒரு செமிகோலன், இல்லைன்னா இது ஒரு காமா, இனிமேல் தான் உன்னை கொண்டு அநேக காரியத்தை செய்கிறவனாக இருக்க. மூன்றாவதாக தேவன் யோவானை பார்த்து அந்த கர்த்தருடைய நாளிலே தானியேலுக்கு தரிசனமான அதே தேவன் யோவானுக்கும் என்ன பண்ணுகிறார், தரிசனமாகிவிட்டு இதே காரியம் தான் நடக்கிறதாக இருக்கிறதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் வெளிப்படுத்தலுக்கு எழுதினதான புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், யோவான் தன்னுடைய சபையை விட்டு தான் இருக்கிறதான எல்லா ஜனங்களையும் விட்டுட்டு பத்மோ தீவுக்கு நாடு கடத்தப்பட்டதாக இருந்தார். அங்கே ஒரு எல்லா கைதிகளோட இந்த வயசான ஊழியக்காரரோட என்ன பண்ணியாச்சு, போட்டாச்சு. யோவான் ஒருவேளை நினைத்திருக்கலாம், ஆண்டவரே நான் இவ்வளோ நாள் உண்மையாக இருந்து எபேசு நகரத்தில் அதில் சுற்றி இருக்கிறதான சிமர்னா எல்லா இடத்தையும் உங்களுக்கு உமக்காக சபையை நாட்டி உமக்காக நான் உண்மையாக ஊழியம் செய்ததாக இருந்தேன். இப்பொழுது இந்த இடத்துல ஒரு பத்மோ தீவில் கைதிகளோட நான் என்ன பண்ணணுமா, சாவணுமா, கைதிகளோட என்னுடைய கடைசி அந்திய நாட்களை நான் முடிக்கிறதாக இருக்கணுமா. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் அன்றைக்கு அந்த கர்த்தருடைய நாளிலே பண்ணினதான காரியம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். கர்த்தருடைய நாளிலே யோவான் சொல்லுகிறார், நான் என்ன ஆனேன், நான் ஆவிக்குள்ளே ஆனதாகிறேன். அந்த தேவனை யோவானானவர் என்ன பண்ணார், பிடித்து கொண்டவர் ஆகிறார். அந்த நேரத்தில் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குள்ள ஆனபோது வசனம் நான் வேகமாக சொல்லுகிறதாக இருக்கேன், தேவனுடைய சத்தம் கேட்டு ஒரு பெரிய எக்கால சத்தம் கேட்டதாக இருந்தது. எக்கால சத்தத்தில் கேட்டபோது என்ன என்று தரிசனத்தில் திரும்பி பார்க்கும்போது அந்த 7 குத்து விளக்கின் மத்தியிலே தேவன் இயேசுவானவர் நிலுவங்கியை தரித்து கொண்டு ஒரு ராஜாவாக ஒரு ஆசாரியனாக சபை மத்தியிலே உலாவுனவராக இருந்தார். ஹல்லேலூயா. அவருடைய டிஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன பண்ணுகிறோம், பார்க்கிறதாக. இதே மனுஷகுமாரனானவர் அன்றைக்கு தானியேலுக்கு தரிசனமானவர் யோவானுக்கு தரிசனமாய் அவர் சொல்லுகிறதான காரியம் என்ன, யோவானே நீ கவலைப்படாத, சபை மத்தியிலே யார் உலாவுகிறார், கர்த்தராகிய கிறிஸ்துவானவர் உலாவுகிறவராக இருக்கிறார். எப்படி உலாவுகிறவராக இருக்கிறார், அவர் மகா பெரிய பிரதான ஆசாரியராக உலாவுகிறவராக இருக்கிறார். அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவராக இருக்கிறார். நமக்காக பிதாவோடு வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்காக ராஜாவாக உலாவுகிறவராக இருக்கிறார். அவர் நமக்காக நம்மளுடைய யுத்தத்தை நமக்காக நம்மளுடைய ராஜா செய்கிறவராக உலாவுகிறவராக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவரை கண்டவுடன் பிரம்மையிலே நான் கீழே செத்தவனை போல விழுந்தவனாக இருந்தேன். வசனம் சொல்லுகிறது, வாசிங்க வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. அவர் தன்னுடைய வலது கையை, நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, இந்த தேவன் ராஜாவாக இருக்கிறதான இந்த தேவன், நமக்காக வேண்டுதல் செய்கிறதான இந்த தேவன், நமக்காக விண்ணப்பம் செய்கிறதான தேவன், இந்த தேவன் யோவானை அன்றைக்கு யோவான் மேலே கரத்தை வைத்து சொல்லுகிறார், நீ என்ன பண்ணாத, பயப்படாதே, நான்
முந்தினவனும் நான் பிந்தினவனுமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்மளுடைய தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு. அவர் தான் ஆல்பா, அவர் தான் ஓமேகா. அவர் ஆதியும் அவர் அந்தியம் உள்ளவராக. The whole time is in his hands. காலங்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறதாக இருக்கு. அவர் சொல்லுகிறதான வார்த்தை பாருங்க, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் முந்தினவனும் நான் பிந்தினவனுமாக இருக்கிறவனாக இருக்கிறேன். நான் உயிருள்ளவராக இருக்கிறேன். உனக்காக காரியத்தை செய்கிறதுக்காக உயிருள்ளவனாக இருக்கிறேன். வசனம் சொல்லுது பாருங்க, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறவனாக இருக்கிறேன். அடுத்த பாகத்தை பாருங்க, நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரியதான திறவுகோல் உடையவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. யோவானுடைய வாழ்க்கையை பாருங்களேன். வாழ்க்கை அவ்வளோதான். இனிமேல் பத்மோ தீவில் கைதிகளோட கைதியாக நான் இங்கேயே மறிக்க வேண்டும் என்று இருக்கிறதான சூழ்நிலை தேவன் சொல்லுங்க, நீ பயப்படாத, நான் ஆல்பாவும் நான் ஒமேகாவுமாக இருக்கிறேன், முந்தினவனும் பிந்தினவனுமாக இருக்கிறேன். மரணத்தின் திறவுகோல் என் கையில் தான் இருக்கு. யோவானுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது திருப்பியும் என்ன பண்ணுகிறார், நாடு கடத்தப்பட்டதான் இந்த யோவான் திருப்பியும் தன்னுடைய சபைக்கு கொண்டு வரப்பட்டு நீண்ட ஆயுளாக இருந்து நீண்ட காலம் வாழ்ந்து விட்டு அவர் என்ன பண்ணுறார், ஒரு நேச்சுரல் டெத், நல் மரணத்தை தான் என்ன பண்ணுகிறார், அடைகிறவராக இருக்கிறார். தேவன் இந்த மனுஷனை பார்த்து சொல்லுகிறதான காரியம் பாருங்க, மரணத்தின் திறவுகோல் என் கையில் இருக்கு. ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்மளுடைய தேவன் மரணத்தை ஜெயமாய் விழுங்கி விட்டார். ஹல்லேலூயா. மரணம் நமக்கு மேல என்ன இல்லை, அதிகாரம். அவர் ஆமேன் சொல்லி நீ போயிட்டு வாப்பான்னு சொல்ற வரைக்கும் மரணம் நம்மளை என்ன பண்ணாது, தொடுவதில்லை. வியாதி, வருத்தம், கஷ்டம் நம்மளை தொடுவதில்லை. வசனதான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் இருக்கிறதான திறவுகோல் என் கையில் இருக்கிறதாக. எதற்காக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆதி காலத்தில் கிரேக்க ரோமன் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, எப்படி நம்ம இந்தியன் இதுலேயும் இந்த மரணத்துக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு கடவுள்னு வச்சுருப்பாங்க. என்னது, யமராஜன் என்ன பண்ணுறாங்க, வர்றதாக. யாராவது மரிச்சேன்னு சொல்லுவாங்க, யமராஜன் வந்து என்ன பண்ணிட்டான், தூக்கிட்டு போயிட்டேன். யமன் வந்து என்ன பண்ணிட்டான், தூக்கிட்டு போனதாகிறது. அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க சுற்றி இருக்கிறதான எல்லா கலாச்சாரோட அண்டர்ஸ்டாண்டிங்கு. அங்கே ஒரு சாமி இருந்துச்சு. இது யாரெல்லாம் நினைக்குதோ அதை எப்படி பண்ணிடும், தூக்கிட்டு போயிடும். ஒருவேளை ஆக்சிடென்ட் மூலியமாகவோ, இந்த என்னது சூசைடு மூலியமாகவோ, வியாதி மூலியமாகவோ, ஏதோ கஷ்டத்து மூலியமாக இந்த அவங்க அந்த சாமி வந்து என்ன பண்ணிடும், தூக்கிட்டு போகிறதாக. தேவ பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி காரியம் இல்லை. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிறதான தேவன் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவராக இருக்கிறார். மரணத்துக்கு நம்ம மேல என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கி விட்டார். தேவன் தாமே ஜனங்களின் கண்ணீரை யாவும் துடைப்பார். ஜனங்கள் மேலே இருக்கிறதான முக்காடை, அவமானத்தை தேவன் என்ன பண்ணுவார், நீக்கிவிட்டு தன்னுடைய பர்வதத்திலே அவர்களை கூட்டி சேர்த்து ஒரு பெரிய விருந்தை கொடுக்கிறவராக இருப்பார். ஏசாயா 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறதாக இருக்கும். இயேசுவனவர் பாருங்களேன் சொல்லுகிறதான காரியம், மரணத்தையும் பாதாளின் திறவுகோலை நான் பிடித்தவனாக இருக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு கர்த்தருடைய நாளிலே, யோவான் கர்த்தருடைய நாளிலே தேவனுடைய சமூகத்தில் தேவன் ஆவிக்குள்ள ஆனவராக இருந்தார். தேவன் அங்கே உலாவி வந்து சொன்னார். அவர் சொல்லுகிறதான காரியம், சபை மத்தியிலே நான் உலாவுகிறவனாக இருக்கிறேன். சபை மத்தியிலே எப்படி உலாவுகிறவனாக இருக்கிறேன், ராஜாவாக, ஆசாரியனாக உலாவுகிறவனாக இருக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், 2000 வருஷங்கள் ஆயிட்ட பிறகு நம்ம மத்தியிலும் இந்த கர்த்தருடைய நாளிலும் தேவன் உலாவுகிறவராக இருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவானவர் அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அவர் எப்படி உலாவுகிறவராக இருக்கிறார், நமக்காக காரியங்களை செய்கிறதாக, நமக்காக யுத்தத்தை செய்கிறதான, நமக்காக பலமான பயங்கரமான பராக்கிரமசாலியாக, ಕನ್ನಡದಲ್ಲಿ நல்லா பாருங்க, ಬಲವಾದ ಶೂರನಾಗಿ ನಮಗೋಸ್ಕರ ನಿಲ್ಲುವ ದೇವರು ನಮ್ಮ ಪರ ನಿಂತಿದ್ದಾನೆ. ಆತನು ಸಭೆಯಲ್ಲಿ ಇವತ್ತು ಬಂದಿದ್ದವನಾಗಿದ್ದಾನೆ. ಸಭೆயிலே ನಮ್ಮ மத்தியிலே அவர் உலாவுகிறவராக இருக்கிறார். நமக்காக பரிதபிக்கிறதான பிரதான ஆசாரியர் நமக்காக இருக்கிறவராக இருக்கிறார். அவருடைய இரத்தத்தின் மூலமாக பிதாவின் சமூகத்துக்கு நாம் தைரியமாக செல்லும்படியாக அந்த பிரதான ஆசாரியனானவர் நமக்காக தைரியத்தை கொடுத்தவராக இருக்கிறார். இந்த தேவன் சபையில உலாவி விட்டு இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்காக காரியத்தை செய்கிறதா. மரணமாகட்டும், பாதாளமாகட்டும், பிசாசின் கிரியை ஆகட்டும், எந்த காரியமாகட்டும் உண்மையிலே மேற்கொள்ளுவதில்லை. ஏனென்றால் மரணத்தின் பாதாளத்தின் அதோடைய திறவுகோல் யார் கையில் இருக்கு, தேவன் கையில். கர்த்தரை மீறி
தேவனுடைய சித்தம் இல்லாமல் பிசாசு என் சரீரத்து மேல என்ன இல்லை? ஒரு அதிகாரம் இல்லை. தேவனுடைய சித்தம் இல்லாமல், தேவனுடைய தீர்மானம் இல்லாமல் பிசாசுக்கு என் குடும்பத்து மேல அதிகாரம் இல்லை. என்னுடைய சம்பத்து மேல அதிகாரம். கர்த்தர், ஏனென்றால் கர்த்தர் என்னுடைய குடும்பத்தை சுத்திலும் அவர் அக்கினி வேலையை போட்டு பாதுகாக்கிறவராக. There is nothing which surprises him. அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். அவரே ஆதியும் அந்தமுமாக இருக்கிறவராக இருக்கிறார். அவரே ஆல்பாவும் அவரே ஓமேகாவுமாக இருக்கிறவராக இருக்கிறார். அவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாது. நாம் வாசித்ததான வசனத்துக்கு நேராக நாம் திரும்புகிறவர்களாக இருப்போமா? தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 18, 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறவர்களாக பாருங்களேன். அப்பொழுது நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மனுஷ ரூபமான ஒருவர் திரும்பவும் என்னை தொட்டு என்னை என்ன பண்ணார்? திடப்படுத்தினார். அடுத்தது சொன்னதான மனுஷன், பிரியமான புருஷனே, இல்லாவிட்டால் என்னுடைய பார்வையிலே கனம் உள்ளதான புருஷனே, என்னுடைய பார்வைக்கு அருமையான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள் திடன்கொள் என்றார். ஹல்லேலூயா. பிரியமான தேவன் அதான் எபிரேய பாஷையில ஷலோம் லெகாத் ஹசாக் ஹசாக் அப்படின்னு, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, நீ தைரியம் கொள்ளு, தைரியமாயிரு, சோர்ந்து போகாதே. இப்படி அவர் என்னோட பேசுகையில் நான் திடன் கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் பேசுவாராக, என்னை நீ திடப்படுத்தினீரே என்றேன். ஹல்லேலூயா. நாமும் தேவனை பார்த்து சொன்னோம், தேவனே நீ எங்களை தைரியப்படுத்துறதுனால எங்களோடு நீங்க பேசுங்க. உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது, உடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் போது, உடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கும் போது, தேவனை எங்களை திடப்படுத்துகிறதான தேவனே, நீர் என்னோட நீங்கள் என்ன பண்ணுங்க? பேசுங்க. இன்றைக்கு தேவன் நம்மளோடு பேசினார். இனிமேலும் நம்மளை தைரியப்படுத்தி திடன் கொள்கிறீர், நம்மளை பலப்படுத்துகிறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறவராக. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிறதான தேவன் யார்? இங்கேயோ தூரத்தில் 4 கையை வச்சுட்டு 2 தலையை வச்சுட்டு நாக்கு வெளி நீட்டிட்டு கத்தி நீக்கிவிட்டு அப்படி இருக்கிறதான தேவன் அல்ல. இல்லவட்டால் he is not a God who transcends everything. மனுஷனுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. சிச்சி நான் மனுஷன் ஒன்றும் பண்ண மாட்டேன், தொட்டா தோஷம் வந்துடும், யாரும் என் கூட வரக்கூடாது. என்கிட்ட நீ வரணும்னா 3-4 பேர்கிட்ட சுற்றி, 3 மீடியேட்டர்கிட்ட சுற்றி 4 பேர் மூலியமாக தான் என் கூட வரணும். அந்த தேவனை நம்ம என்ன பண்ணவில்லை? ஆராதிக்கவில்லை. நாம் ஆராதிக்கிறதான தேவன் அவர் இந்த விதமான தேவன். பிள்ளைகளும் மாம்சமும் ரத்தமுமாய் இருக்கிறபடியால் அவரே தன்னை மாம்சத்தை தன்மேல் போற்றுக்கொண்டு he became one among us. எதற்காக? அவர் வந்து மரணத்தையும் மரணத்தின் பயத்தை கொடுக்கிறதான பிசாசையும் அழிக்கும்படியாக நம்மை போல் அவர் வந்தவராக இருக்கிறார். அவர் நமக்காக பரிதபிக்கிறதான பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். அந்த தேவன் மனுஷ ரூபமாக இருக்கிறதான தேவன் நம்மத்திலே வந்து சொல்லுகிறார், பயப்படாதே, திடன்கொள், உனக்கு சமாதானம் உண்டாவதாக. தேவனை பார்த்து நம்முடைய கவலைகளை, நம்முடைய பாரங்களை இந்த கர்த்தருடைய நாளில் தேவனை பார்த்து நம்ம சொல்லுகிறவர்களாக இருப்போமா? நம்மளை பலப்படுத்துகிறதான தேவன் நம்மளோடு இருக்கிறார். நம்முடைய கரங்களை பிடித்து, பயப்படாதே, நானே உனக்கு சகாயம் செய்வேன், உன்னை சுற்றிலும் அலைகளும் பிரச்சனைகளும் கொந்தளிப்பும் இருக்கும்போது நானே உனக்கு சகாயம் செய்கிறதா இருப்பேன் என்று நம்முடைய தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிறவராக. அவர் சொல்லுகிறார், உன்னுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தியை உண்டாக்கி, உன்னுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக உன்னுடைய தலையை உயர்த்தி உன்னை அபிஷேகம் பண்ணுகிறவனாக இருப்பேன். உன்னுடைய சத்துருக்களை நீ தேடி பார்த்தாலும் நீ காண மாட்டாய். உன்னோடு வழக்காடுகிறவர்களை, உன்மேல் வைத்தறிச்சல் கொள்கிறவர்களை, the people who are jealous of you, the people who want to destroy you, even though you might seek them, நீ அவர்களை தேடினாலும் நீ அவரை கண்டடைவதில்லை. ஏனென்றால் நான் உன்னை பலப்படுத்தி நீ போக வேண்டியதான தூரம் வெகு தூரமாக இருக்கிறபடியாக உனக்கு வேண்டியதான பலனை கொடுத்து கர்த்தருடைய பர்வதத்தின் நேராக வரும்படியாக அவருடைய நித்திய மகிமை உள்ள சிங்காசனத்தில், அவருடைய மகிமை உள்ள சிங்காசனத்தில் நாம் வலுவாதபடி அவருக்கு முன்பதாக மாசற்றதும் கரையற்றதுமான கற்புள்ளதான தேவனுடைய பரிசுத்த சபையாக நிறுத்தும் வரைக்கும் அவர் நம்மளை கைவிடுவதில்லை. அவர் நம்முடைய வலது கரையத்தை பிடித்துவிட்டு அவர் நடத்துகிறவராக இருப்போம். நாம் ஜெபிக்கிறவர்களாக இருப்போமா? எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் சொல்லுகிறதாக இருப்போமா? ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர். ஆண்டவரே தேவனே, உம்முடைய நாமம் இம்மானுவேல், உலகத்தின் கடைசி வரைக்கும் எங்களோடு இருப்பேன் என்று சொன்னதான தேவனே, இந்த நாட்களில்
எங்களுடைய பிரச்சனைகளை, எங்களுடைய பாரங்களை உங்களுடைய சமூகத்துக்கு நேராக நான் ஊற்றுகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, சகல சிருஷ்டியும் ஆண்டவரே உம்முடைய கையிலே பாதுகாக்கிறதான தேவனே, உம்முடைய சித்தம் இல்லாமல் ஒரு குருவி கூட அழிவதில்லைன்னு சொன்னதான தேவனே, உம்முடைய சித்தம் இல்லாமல் ஒரு தலைமுடி கூட கீழே விடுவதில்லை என்று சொன்னதான தேவனே, கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதான பிரச்சனை எங்களுக்கு நாங்கள் அறியோம். எதற்காக வருதுன்னு எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, எதற்காக இந்த வியாதி இருக்கிறது எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, எதற்காக இந்த குழப்பம் இருக்குது எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே. ஆனாலும் சர்வ வல்லமுள்ளதான தேவனே, எங்களை திடப்படுத்துகிறதான தேவனே, எங்களுக்கு சமாதானத்தை அருளுகிறதான தேவனே, உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பலமுள்ள கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தை, நாங்கள் நம்பி இருக்கிறதான ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே, எங்களுடைய ஆஸ்திகளை, எங்களுடைய சம்பாத்தியத்தை, Lord, we give to your mighty hands. We give unto your mighty hands. உம்முடைய வல்லமுள்ள கரத்தில் நாங்கள் கொடுக்கிறவராக இருக்கிறோம். எங்களை கனமுள்ள மனுஷராய் பார்க்கிறதான தேவனே, எங்களை மேன்மையுள்ள மனுஷனாய் பார்க்கிறதான தேவனே, எங்களுக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்ததான தேவனே, மற்ற எல்லா காரியத்தையும் எங்களுக்காக முன்னிருந்து செய்கிறதான தேவனே, உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். ஆம் பிதாவே, தேவனே, உம்முடைய வார்த்தை நாங்கள் கேட்டோம். நீர் எங்களோடு பேசினபடியால் நன்றி ஆண்டவர். எங்களை நீர் பலப்படுத்தி எங்களுக்கு நீர் சகாயம் செய்யும்படியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.